ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய சில உபதேசங்கள் அதிலே நுண்ணிய நிலையில் மறைந்திருக்கும். அந்த மறைந்திருக்கும் உணர்வுகளை அவருடைய உணர்வின் துணை கொண்டு நாம் உணரலாம், உணர முடியும், தெரிந்து கொள்ள முடியும். என்றால் பொதுவாக சில இடங்களிலே கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் வேறு, தனித்த நிலைகள் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் வேறு. பொதுப்படையாக ஒன்று சொல்வதை தனித்த நிலையில் வரும்பொழுது பிரித்து காட்டுவார்கள். அந்த மூலக்கூறுகளை அந்த உணர்வோடு ஒன்றி வருபவர்களுக்கு புரியும்படியாக அந்த உணர்வுகள் அமையும். அதுபோன்ற உபதேசம்தான் இது. என்றால் கணவன் மனைவியாக எவ்வாறு ஒன்றி வாழ வேண்டும் என்பதற்கு நமது குரு அடிக்கடி சொல்லக்கூடியது, வசிஷ்டரும் அருந்ததியும் போன்று இருமணம் ஒருமணமாகி, நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து, சாவித்திரியை போன்று ஒன்றிய நிலையில் கொண்டு ஒன்றி வாழ வேண்டும் என்று, இரு உயிரும் ஒன்றாக இணைந்து இரு உணர்வும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று பலமுறை நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். உடலை விட்டு பிரிந்து செல்லும் போது கணவன் மனைவியாக செல்பவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேசத்திலே நுணுக்கமாக உணர்த்துகின்றார்கள். பொதுவாக எல்லோருக்கும் சொல்வது உடலை விட்டு பிரிந்து சென்றால் யாருடைய ஈர்ப்புக்கும் செல்லாது, ஏகாந்தமாக வின் செல்ல வேண்டும் என்பதுதான். அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் கணவன் மனைவிக்கு என்று வசிஷ்டரும் அருந்ததியும் நலாயினி கதைகளும் சாவித்திரி கதைகளும் சொல்வதனுடைய முக்கியமான நோக்கமே, உடலை விட்டு பிரிந்து சென்ற கணவனோ அல்லது மனைவியோ யார் முந்தி சென்றாலும் அது சிவசக்தியாக வின் செல்ல வேண்டும். ஏனென்றால் சப்த ரிஷி மண்டலம் என்று சொல்வது அனைத்துமே தனித்து ஒரு ஆணோ தனித்து ஒரு பெண்ணோ சென்று அத்தகைய ரிஷி மண்டலமாக, சப்த ரிஷி மண்டலமாக உருவாவது இல்லை. அப்படி உருவாவதும் இல்லை. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இருவையும் ஒன்றாக இணைந்துதான் அத்தகைய நிலையில் அதை அடைந்தது. ஆகவே அதுபோன்ற உபதேசமாகத்தான் இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகரிஷிகள் அணுசக்தி பெற வேண்டும் என்று இதை சொல்லி 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 கணவன் மனைவி இருவருமே ஆத்மசித்தி செய்து கொண்டால் இந்த உடலை விட்டு சென்றால் வேறு எங்கேயும் போகாது, சிவசக்தி என்ற நிலையிலேயே இங்கேயே வருகின்றது என்று சொல்லுகின்றார். அது ஆத்மசித்தி செய்யும் பொழுது எந்த விண்வெளியை நோக்கி மகரிஷியின் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வுகளை செலுத்திக் கொண்டோமோ அந்த மகரிஷியின் எல்லையை அடையலாம். அதை யார் முந்தி சென்றாலும் கணவனோ மனைவியோ ஆத்மசுத்தி செய்து அந்த அடிப்படையில் சென்றால் உடலுக்குள் தான் போகும். இருவருமே சேர்த்து எடுத்துக்கொண்ட மெய் ஒளியின் தன்மை அது வளர்ச்சியாகின்றது. ஆக இன்னொரு பிறவிக்கு போகாதபடி ரெண்டு எண்ணங்களும் ஒன்று சேர்ந்து மெய் ஒளியின் தன்மையை கூட்டி உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியாக மாற்றும் ஆற்றல் பெறுகிறது. அதாவது இதனுடைய நோக்கம் என்னவென்றால், கணவன் முதலில் இறந்தாலும் அல்லது மனைவி இறந்தாலும் அந்த கூட்டுக்குள்ளேயே அதை இரண்டும் அடைபட்டு இன்னொரு ஈர்ப்பிற்கு செல்லாதபடி. அதனால்தான் இங்கே சாவித்திரி தன் கணவனை யமனிடமிருந்து மீட்டினாள் என்றால் பெண் என்ற அர்த்தம் அல்ல. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, யார் உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அவர்கள் இன்னொரு உடலுக்குள் சென்று விடக்கூடாது. யாருடைய ஈர்ப்பிலும் சிக்கிவிடாமல் கணவன் மனைவியாகவே இது ஒன்றி அந்த ஒன்றிய நிலைகள் கொண்டு குழந்தைகளை இதுபோன்று பழக்கப்படுத்தப்படும் போது, உடலை விட்டு பிரிந்து சென்ற தாய் என்பவருடைய ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்தில் இணையப்படும் போது இங்கே சிவசக்தி என்ற நிலையில் அடைகின்றது. அப்போ கூட்டு தியானங்கள் இறந்த உயிரான்மாக்கள் அங்கே இணைய வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து உந்தி செலுத்த செலுத்த இது ரெண்டு நிலையாக இருந்தாலும் ஒரு நிலையாகி சிவசக்தியாக, அதாவது குடும்ப வாழ்க்கையில் எப்படி கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கின்றமோ அது உடலோடு இது உயிரோடு ஒன்றி வாழும் நிலையாக அந்த சந்தர்ப்பங்கள் ஏதுவாகின்றது. அதற்குத்தான் கணவனுக்கும் மனைவிக்கும் நாம் தியானம் இருக்கும் பொழுதெல்லாம் தான் பெற்ற சக்தி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனைவியும், தான் பெற்ற சக்தியெல்லாம் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று கணவனும் இப்படி ஒருமித்த நிலையில் எண்ணச் சொல்வது. ஆக சப்த ரிஷி மண்டலமாக ஆனது என்றால் எந்த மனிதனும் தனித்து சென்று அது உருப்பெற்றதில்லை, இணைத்துக் கொண்ட நிலையில் தான் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றது. ஏனென்றால் பெண்களுடைய கரு அந்த உணவின் தன்மை என்பது அது வளர்க்கும் ஆற்றல் பெற்றது. கணவன் மனைவி சரீரம் இரண்டாக இருந்தாலும், அதாவது உயிரின் தன்மை ஆணாக இருந்தாலும் சக்தி என்ற தாவர இன சத்தை அது இரண்டும் சேர்த்துத்தான் உருவத்திற்கு வருகின்றது. விண்ணிலே தோன்றிய ஒரு உயிர் இதுபோன்று தாவர இன சக்தியை சேர்த்துத்தான் உடல் பெறுகின்றதான் சிவசக்தி. அது உயிரின் துடிப்பு ஈசன் ஈஸ்வரன் என்று உருவாக்கினாலும் ஈஸ்வரி, குருநாதர் ஈஸ்வரி என்பதற்கு இந்த உபதேசத்தில் இங்கே விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த சக்தியின் தன்மையினால் கருவின் தன்மை உருவாகி ஒரு உருவின் தன்மை கொண்டு வரும். அது கரு உருவாக்கும் ஆற்றல் வேண்டும் என்றால் ஈஸ்வரி, பெண்பானுடைய சக்தி அவசியம் தேவை. அது உயிருக்கு என்று இருந்தாலும் சரி, அல்லது உடல் பெற்ற நிலையில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த கருத்தன்மை உருவாக வேண்டும் என்றால் இந்த பெண் சக்தி வேண்டும். அந்த பெண் என்றால் உருவத்தை பார்த்து பெண் என்று சொல்வதல்ல, அந்த கருவை உருவாக்கும் ஆற்றலைத்தான் இங்கே
சக்தி என்று, ஈஸ்வரி என்று காட்டுகின்றார் குருநாதர். ஆக இதை போன்று சூட்சும நிலை பெற்று மனித உணர்வு வந்த பின் ஒளி ஒளி என்ற நிலையில் கொண்டு கணவன் மனைவி முதலில் சொன்னது போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறல் என் மனைவிக்கு கிடைக்க வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறல் என் மனைவி உடல் முழுவதும் படர வேண்டும், அதே போன்று மனைவி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறல் என் கணவர் பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறல் என் கணவர் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இப்படி இருவருமே ஒளி ஒளி என்ற நிலையில் இருவருக்குள்ளும் இந்த ஒளியான உணர்வுகளை வளர்த்து இருவருக்குள்ளையும் பெருக்கி இந்த உடலை ஒன்று சேர்த்த நிலையில் கொண்டு ஒளியின் சரீரமாக பெற்று இந்த மனித வாழ்க்கையில் எப்படி ஒன்றி வாழ்கின்றமோ ஒளியின் கூட்டமைப்பாக ஆகின்றது. விண்ணிலே எத்தகைய நிலை வந்தாலும் அதை ஒளியின் சரீரமாக ஆக்குகின்றது, ஒளியின் சுடராக மாறுகின்றது. அதனால்தான் சப்த ரிஷிகள் என்பவர்களை கணவன் மனைவி ஒன்று சேர்த்த நிலையாக உணர்த்தினார்கள். சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு நலாயினி கதையும் சாவித்திரி கதையும் நமக்கு உணர்த்தி சென்றார்கள். ஆனால் வெறும் பெண்பாலாக நிறுத்திவிட்டார்கள். கணவனுக்கும் அதுதான், மனைவிக்கும் அதுதான். கணவனுக்கு என்று வரும்போது மனைவி செய்ய வேண்டும், மனைவிக்கு என்று வரும்போது கணவனும் செய்ய வேண்டும். இப்படி இருவருமே ஒன்றிய நிலையில் கொண்டு இரு உயிரும் ஒன்றான நிலையில் கொண்டு இது பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உணவின் ஒளியாக மாறும். ஆக ஒளியின் தன்மை பெறுவதற்கு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும். ஏனென்றால் இந்த பிறவி இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இதுவே கடைசி பிறவியாக அமைய வேண்டும். ஏனால் இன்னொரு பிறவிக்கு சென்று விட்டால் இந்த கணவன் மனைவி என்ற நிலையில் பிரிக்கப்படுகின்றது. அப்படி அல்லாதபடி இருவருமே ஒன்று சேர்ந்த நிலையில் கொண்டு இரு உயிரும் ஒன்றாக இணைந்து சப்த ரிஷி மண்டலம் என்று சொல்லக்கூடிய ரிஷி பத்தினியாக வாழ்பவர்கள் எப்படி ஒன்றி வாழ்கின்றார்களோ, இரு உயிரும் இரு உணர்வும் ஒன்றாக இணைந்து வாழ்கின்றார்களோ அத்தகைய நிலையை நாம் அனைவரும் பெற வேண்டும். கணவன் மனைவியாக நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலை பெற வேண்டும். இரு உயிரும் ஒன்றாக இணைந்து ஒளியின் சுடராக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் ஈஸ்வரன் ஈஸ்வரி என்ற நிலைகளை பிரித்து காட்டி சக்தி என்ற நிலைகளையும் ஈசன் என்ற நிலைகளை நமக்கு புரியும் வண்ணமாக இந்த உபதேசத்தில் எடுத்து காட்டுகின்றார்கள் நமது ஞானகுருவர்கள்.